வணக்கம். நான் உங்கள் டாக்டர் திவ்ய சாரதி. உங்களுக்கு பசி கம்மியாக இருக்குதா? உங்களுக்கு ஜீரணம் ஆகிறது லேட் ஆகுதா? உங்களுக்கு நெஞ்செரிச்சலாக இருக்கா? உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாடு எதுக்களிக்குதா? உங்களுக்கு வயிறு உப்பிட்டு இருக்கா? நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாக உங்கள் மலத்தில் அப்படியே வருதா? இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்டொமக் தேவையான ஆசிடை செக்ரீட் பண்ணாததுனால தான் வருது. ஸ்டொமக் எப்போ ஒழுங்காக ஆசிட் செக்ரீட் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல ஒழுங்காக ஊட்டச்சத்து இல்லாதனால தான். உங்களுக்கு தேவையான அயன், சிங்க், வைட்டமின்ஸ் எல்லாம் ஒழுங்காக இல்லைன்னா, உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும், மது அருந்துகிற பழக்கம் இருந்தாலுமே, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருந்தாலுமே உங்கள் வயிறு ஒழுங்காக ஆசிட் செக்ரீஷன் பண்ணாது. இதுக்கு என்ன தீர்வுனா, ஒழுங்கான சத்தான சாப்பாடு சாப்பிடணும். முக்கியமாக உங்கள் உணவில் காய்கறிகள் அப்புறம் பழங்களை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ண உணவுகள் முக்கியமாக தவிர்க்க வேண்டும். ஒரு தேவையான ஜிங்க், வைட்டமின் பி சத்தை அதிகமாக நீங்கள் உணவில் எடுத்துக்கணும். அப்புறம் போதுமான அளவு தூக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த தூக்கம் ஒழுங்காக இருந்தாலே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். இதனால் உங்கள் ஸ்டொமக் ஒழுங்கான ஆசிட் செக்ரீட் பண்ணும்.